முழுவதும் செலும்படி தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் பொங்குகள் இவற்றோடு பிறந்த தமிழே உனக்கு முதல் வணக்கம். இது பாரதிதாசனுடைய வரிகள். மலை என்றால் ஏறு, கடல் என்றால் நீந்து, எப்போதும் துன்பத்தை எதிர்த்து போராடும் ஏவுகணையாய் இரு என்று எனது ஆசிரியர் இந்திரஜித்து கூறுவார் என்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிறத்துக்கு ஒவ்வொரு மதிப்பு, அந்த நிறங்களில் சிவப்பே சிவப்பு, வறுமையின் நிறமா சிவப்பு, அதை மாற்றும் நிறமே சிவப்பு என்று இன்றைய மே தினத்தில் வைரமுத்து வரிகளில் இன்றைய மே தினத்தில் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த படைப்பு என்பது என்னுடைய ஒவ்வொரு அனுபவம் தான், கற்பனை இல்லை. ஒவ்வொரு சென்னை முதற்கொண்டு என்னுடைய ஒவ்வொரு அனுபவம் தான் இந்த ஒவ்வொரு படைப்பும். கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைமையேற்றிருக்கிற தோழன் ராஜா ஐயா அவர்கள் சொல்லணும்னா, கல்லூரி காலங்களிலிருந்து எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு முகம். தோழன் என்றாலே அந்த அன்புக்குரியவர். என்னுடைய படைப்புகளில் மென்மேலும் ஊக்குவித்துக் கொண்டிருக்க ஒரு நபர். அவருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல பெரியட்டி பாபுக்கு எனது ஊர்காரர் பன்னீர்செல்வம், அவருக்கு அவரைத்தான் நான் அவர் தான் வெளியிடணும். நிறையா ஆளுமைகள் எனக்கு மாநில லெவல் நிறைய பேர் தெரிந்தாலும் எழுத்து முறையில் அவர் தான் வெளியிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன காரணம்னா, அவர் தொடர்ந்து எங்கள் பகுதிகள் நாங்கள் எந்த விழா நடந்தாலும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம். தொடர்ந்து நான் மாணவர்களை சார்ந்து எந்த விழா நடந்தாலும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து, அதே போல் இந்த நூல் இப்போ வந்திருக்காரு. என்னன்னா, இது அடுத்த மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் இருக்கேன். ஆனால் தம்பி ஒரு தடவை ஃபோன் பண்ணி, தம்பி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னாரு. ஓப்பன் பண்ணி பாருங்க, ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கேன். என்னோட கவிதை ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுருக்காரு. அப்போதான் நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. பார்க்குறேன். பார்க்கும்போது என்னன்னா, நம்ம பிள்ளைகள்லாம் திருத்தலாம் வாங்க, நான் 9 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. வந்துடுறேன். பார்க்கும்போது மதியம் எத்தனை மணி ஆயிடுச்சு? 2:30 ஆயிடுச்சு. என்னாலே உட்கார முடியல, பசி. ஆனால் அவர் டைப் பண்ணிட்டே இருக்காரு. எப்படி இதை தாங்குறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படி இவர் பசியை தாங்கிறாரு எப்படின்னு பார்க்குறேன். ஆனால் அவர் நடவடிக்கை பார்க்குறேன். டைப் பண்ணுறாரு, என்னை பார்க்குறாரு. அப்புறம் யாரை பார்க்குறாரு? லெனினை பார்க்குறாரு, டைப் பண்ணுறாரு. லெனின் ஃபோட்டோவை பார்க்குறாரு, டைப் பண்ணுறாரு. என்னடா இது? என்னால் பசி தாங்க, அவர் எப்படி பசி தாங்க, கம்யூனிஸ்டுகளால் எப்படி பசி தாங்க முடியுது அப்படின்னு அப்போதான் நான் யோசித்தேன். லெனினை பார்க்குறாரு, டைப் பண்ணுறாரு. அதான் நினச்சேன், கம்யூனிஸ்டுகளுடைய மன உறுதிக்கு எதுவுமே ஈடு கிடையாது அப்படின்னா. அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க சாய்சேகர் ஐயா அவருக்கு இந்த நேரத்தில் மிகவும் அற்புதமான உரை நிகழ்த்தினார். அவர் இந்த உரை யாரும் எதிர்பார்க்க முடியாத உரை. அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவர் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்ந்துருக்க வேண்டிய ஒரு நபர் இங்கே நம்ம மத்தியில் உட்கார்ந்துருக்காருன்னா அது அவருடைய பெருந்தன்மையை நம்ம அனைவரும் பாராட்டி ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தெய்வானி அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. மாநில லெவலில், இந்திய லெவலில் துடிக்க வேண்டிய ஒரு ஆளுமை நம்ம மடத்துக்குளத்தில் நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை. கவிதைகள் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த வரிகள் கூடிய தெய்வானி அம்மா அவர்கள். அவங்க கவிதைகள் பயங்கரமானது. வரலாற்றுல பாரதி கவிதைகள் மாதிரி இன்னும் பேசும் அப்படிங்கிறது. மல்லிகா தோழர் நல்லா வாசிச்சாங்க, நல்லா தொகுத்தாங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கண்டிமுத்து ஐயாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். எப்படி நான் வெளியிடுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஹிந்தின்னு ஒரு இது இருக்கு, நான் வெளியிடலாம்னு சொன்னாங்க. சரி, ஓகே வெளியிடலாம்னு சொல்லிட்டு நான் சர்வசாதாரண ஆரம்பித்தேன். ஆனால் அது மிகப்பெரிய நெட்வொர்க். நமக்கு அது அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்த கண்டிமுத்து ஐயா அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு பொது உடைமைவாதி,
மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் வந்து மிகப்பெரிய ஆளுமை கண்டிப்பாக வந்திருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து என்னை போன்ற இருக்கிற ஏழை கவிஞர், முடியாத கவிஞர்களுக்கு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நான் அவருக்கு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பம் பக்கத்தில் வேலை செய்கிற இளையவன் சிவா ஐயா, அவருக்கு அவருடைய கவிதைகள் நான் வாசிச்சிருக்கிறேன். மிகவும் சிறப்பான ஒரு கவிதைகள். ஆனால் என்னன்னா, ஒரு மனிதன் வந்து எப்படி அவன் படைப்பாளன், எப்படி அனைவரும் முன்னாடி பாராட்டப்படுகிறார் அப்படின் போது பெருந்தன்மை தான். அந்த பெருந்தன்மையா விழாவுக்கு வந்து என்னை அவ்வளவு பாராட்டி வந்து அமர்ந்து அந்த ஐயாவுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இளையவன் சிவா ஐயா வந்து, அதே மாதிரி ராஜரத்னம் ஐயா, நம்ம கடத்தூர் ஜெயராமன் ஐயா, இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இவங்கெல்லாம் வந்து எதுக்கு இப்போ அசோக் வெளியிடுறாரா, சரி நாளைக்கு போய் புத்தகத்தை வாங்கிக்கலாம் அவ்வளோதானே அப்படின்னு நினைக்காம விழாவுக்கு வந்து காலையில் இருந்து அமர்ந்து ஐயா பேர் தெரியல ஐயா, நிறைய பேர் வந்து அவங்க காலையில் தான் வந்துட்டாரு. கருணாநிதி ஐயா, இவங்கெல்லாம் வந்து காலையில இருந்து எனக்காக, என்கிட்ட எதுவும் 5 பைசா கூட இல்லை, ஆனால் வந்து எனக்காக வந்து இங்கே இது பண்ணுறது. அதே மாதிரி நான் வந்து பேனாவை வந்து எதுக்கு எடுத்தேன்னா, உழைக்கும் மக்களோட உழைப்பு சொல்ற தீர்க்க தான் எடுத்தேன். அது வந்து தீரவும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த